புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 தொடக்கம் 45 வரை. அக்காலத்திலே மரியா புறப்பட்டு ஜூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. எலிசபெத்து தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் இருந்த குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளினுடைய வாழ்க்கை, எலிசபெத் அம்மாளினுடைய வாழ்க்கை, இந்த ரெண்டையுமே நாங்கள் சிறப்பாக பார்க்க வேண்டும். இந்த அன்னை மரியாள் தன்னுடைய சிறப்பான ஒரு வாழ்க்கையை, உதவி செய்கின்ற ஒரு மனப்பான்மையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றாள். தான் மங்கள வார்த்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை கிடைத்த பிற்பாடுதான் அவளுக்கு தெரிகிறது தன்னுடைய உறவினராகிய எலிசபெத்து முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் என்பதை. அது கபிரியேல் வானதூதன் சொல்லுகிறார். உன் உறவினராகிய எலிசபெத்து முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம் என்பதை தெளிவாக்குகின்றார், சொல்லுகின்றார். அப்போது 6ஆம் மாதத்திலே இருக்கின்ற எலிசபெத்தை சந்திப்பதற்காக மரியா ஓடி போகின்றார். இது முதலாவது விடயம். அன்னை மரியாள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த நல்ல பண்பை, ஒரு சாதாரணமான பண்பை, அவள் ஒரு சாதாரணமான பெண்ணாக வாழுகின்றார். முதலாவது. இரண்டாவது அன்பானவர்களே, அன்னை மரியாள் எலிசபெத்தை அவருடைய வீட்டுக்கு போன உடனே வாழ்த்துகின்றார். இது இரண்டாவது விஷயம். வாழ்த்துகின்றாள். எப்படி வாழ்த்துகின்றாள்? அவள் குழந்தையை பெற்றெடுக்க போகின்றாள். சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த தான் அனுபவிக்கிற மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றாள் அன்னை மரியாள். அந்த மகிழ்ச்சி என்பது என்ன? அது உன்னை பொறுத்துதானே மகிழ்ச்சி. நான் பெற்றுக்கொள்ளுகின்ற மகிழ்ச்சியை மற்றவர்களோடு நான் கொடுக்கிறேனா? சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இன்றைக்கெல்லாம் நாங்கள் பார்க்கலாம், இந்த வாழ்த்தை தெரிவித்த போது 2 விடயம் நடக்கிறது. ஒன்று, இந்த குழந்தை மகிழ்ச்சியினாலே துள்ளியது. ஏன் அப்படி குழந்தை மகிழ்ச்சியினாலே துள்ளியது என்று சொன்னால், அவ்வளவு தூரத்துக்கு எலிசபெத்து மகிழ்ந்திருந்தாள் அன்னை மரியாளுடைய வாழ்த்தை கேட்கிற போது. சாதாரணமாக நாங்கள் வாழ்த்தி பார்ப்போம், மற்றவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவார்கள் தெரியுமா? நாங்கள் தானே வாழ்த்துவதே இல்லையே, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவது இல்லையே, மகிழ்ச்சியாக மற்றவர்களோடு கதைப்பது இல்லையே. மற்றவர்களுக்கு எப்படி அன்பானவர்களை மகிழ்ச்சியை கொடுக்க முடியும்? நீ வாழ்த்திப்பார், மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அவருடைய திறமைகளை ஒரு தடவை சொல்லிப்பார், கடவுளுக்கு முன்னிலையிலே அவர்களை வாழ்த்திப்பார், அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். எலிசபெத்து இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்தாள். அவளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பினாலே துள்ளியது. இரண்டாவது, எலிசபெத்து தூய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டார். தூயாவின் ஆட்கொள்ளப்பட்டதனால்தான் இந்த எலிசபெத்து சொல்றார், என் ஆண்டவரின் தாய் அப்படின்னு சொல்லுவார். என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? முதலாவது, அன்னை மரியாள் வாழ்த்துகிற போது எலிசபெத்து மகிழ்ச்சியாலே துள்ளினாள். மகிழ்ச்சியினாலே பேருவகை அடைந்தாள். அந்த மகிழ்ச்சியினாலே அவளுடைய குழந்தை துள்ளியது. அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாள் என்று அவள் வாழ்த்துகிறாள். இரண்டாவது, அன்னை மரியாளுடைய வாழ்த்தினாலே எலிசபெத் அம்மாள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகின்றார். ஆவியை, தூய ஆவியினுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுகின்றார். எங்களுடைய வாழ்த்து எப்படிப்பட்ட வாழ்த்தாக இருக்கிறது? ஒரு கணவன், அவர் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார் என்று சொல்லி மனைவி அவரை அழைத்து கொண்டு வைத்தியரிடத்திலே கொண்டு போயிருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வைத்தியரை சந்தித்த போது அந்த வைத்தியர் சொன்னாராம், இவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இவருக்கு ஓய்வு தேவை. இந்த மனிதனுக்கு ஓய்வு தேவை. இவர் இப்படி சோர்ந்து போயிருப்பதற்கு காரணம் இவருக்கு ஓய்வு இல்லாதபடியினால்தான். இவருக்கு ஓய்வு தேவை என்று சொல்லிவிட்டு, சரி உங்களுக்கு குளுசை தருகிறேன் என்று நித்திர குளுசை அவர் கொடுத்திருக்கிறார். நித்திர குளுசை அவர் கொடுத்த போது இந்த மனைவி கேட்டிருக்கிறாள், எப்போது இந்த நித்திர குளுசை இவர் போட வேண்டும் என்று சொல்லி. அப்போது வைத்தியர் சொன்னார், இந்த நித்திர குளுசை உங்களோட கணவனுக்கு அல்ல, உங்களுக்கு தான் நித்திர குளுசை.
நீங்கள் தான் நித்திரை குளிசையை போடணும். நீங்கள் நல்லா நித்திரை கொண்டா அந்த மனுஷன் நல்லா ஓய்வெடுக்கும். நீங்கள் 24 மணி நேரம் நீங்கள் கதைச்சு கொண்டு இருந்தால் அந்த மனுஷன் அப்படி ஓய்வெடுக்க முடியும்? அதனால் நீங்கள் காலமே நித்திரை குளிசை போடணும், மத்தியானமும் நித்திரை குளிசை போடணும், இரவிலையும் போடணும். 3 நேரம் நீங்கள் நித்திரை குளிசை போடணும். அதில் நீங்கள் நித்திரையாக இருந்தீர்கள்னு சொன்னால் அந்த கணவனுக்கு ஓய்வு நிச்சயமாக கிடைத்துவிடும். அன்பானவர்களே, சிலருடைய வார்த்தைகள் காயப்படுத்துகிறது, சிலருடைய வார்த்தைகள் கஷ்டப்படுத்துகிறது, சிலருடைய வார்த்தைகள் வேதனைப்படுத்துகிறது, சிலருடைய வார்த்தைகள் துன்பத்தை கொடுக்கிறது, சிலருடைய வார்த்தைகள் மற்ற மனிதர்களை பற்றி குறை சொல்லுகிறது. ஆனால் மிகச்சிலருடைய வார்த்தைகள் அன்பை கொடுக்கிறது, இரக்கத்தை கொடுக்கிறது, உதவியை கொடுக்கிறது, துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது, ஆறுதல் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அன்பானவர்களே, இயேசுவோடு வாழும் அன்னை மரியாள் தான் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுப்பதற்கு ஓடி போகிறாள். அந்த ஓடிப்போய் அவளுடைய வார்த்தை எவ்வளவு தூரத்திற்கு பலம் பொருந்தியதாக மாறுகிறது. அவள் இந்த வார்த்தையினால் தான் வாழ்த்துகின்றாள். அந்த வாழ்த்துகிற போது எலிசபெத்து மகிழ்ச்சி அடைகின்றாள். எலிசபெத்து மகிழ்ச்சி அடைவது மாத்திரமல்ல, அவளுடைய குழந்தை அக்களிப்பினாலே துள்ளியது. 2வது, நான் வாழ்த்துகிற போது, நான் நல்ல வார்த்தைகளை கொடுக்கிற போது நான் மற்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறேன். எவ்வளவு நல்ல காரியம் அன்பானவர்களை ஒரு வாழ்த்தினாலே கிடைக்கிறது என்பதை நாங்கள் பலரும் புரியாமல் இருந்திருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் இல்லாத பண்பு இந்த வாழ்த்துகின்ற பண்பு. ஒருக்க வாழ்த்தி பார்ப்போமே மற்றவர்களை. எரிச்சலோடு பொறாமையோடு வாழ்த்துவதல்ல, குட்டிச்சுவராக்குவதற்காக வாழ்த்துவதல்ல, நக்களுக்காக நளினத்துக்காக வாழ்த்துவதல்ல, மாறாக மன நிறைவோடு நாங்கள் மற்றவர்களை வாழ்த்துகிறோமா? அந்த வாழ்த்துகிற நல்ல பண்பை இன்றைக்கு இந்த இறைவார்த்தையோடாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.